அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம் பகுதி 40. போன பகுதியின் தொடர்ச்சியை பார்ப்போம். 3ஆம் வகையினர் யூதர்கள். உண்மையாவே இவங்க முன்னாடி சொன்னது மாதிரியே அஸ்வர் மற்றும் ரோமர்களின் காலத்துல தங்கள் மீது இழக்கப்பட்ட கொடுமைகளால் ஹிஜாஸில் குடியேறினாங்க. இவங்க இப்ரானி இனத்தை சேர்ந்தவங்க. ஆனா அரபு பிரதேசத்திற்கு வந்ததுனால தங்களது உடை, மொழி, கலாச்சாரத்தை மாத்திக்கிட்டாங்க. தங்களது பெயர்களையும் தங்களுடைய குலத்தின் பெயர்களையும் அரபிய பெயர்களை போலவே மாத்திக்கிட்டாங்க. தங்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையில் திருமண உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஆனா தங்களது இனவெறிய மட்டும் தக்க வச்சுக்கிட்டாங்க. முழுமையா அரேபியர்களுடன் இவங்க ஒன்னாகல. தாங்கள் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்று பெருமை பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதனால அரேபியர்கள் மிகவும் கேவலமா அவங்களை கருதினாங்க. அரேபியர்களின் சொத்துக்கள் தங்களுக்கு ஆகுமானது என்றும் தாங்கள் நாடியபடி அவற்றை அனுபவிச்சுக்கலான்னு நினைச்சாங்க. நபியே, வேதத்தையுடையவர்களில் சிலர் இருக்கின்றனர். அவர்களிடம் நீங்கள் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் எந்தவித குறைவுமின்றி அதை உங்களிடம் திரும்ப செலுத்தி விடுவார்கள். அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றனர். அவர்களிடம் நீங்கள் ஒரு அற்ப நாணயத்தையே நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீங்கள் வம்பு செய்து அவர்கள் தலைமேல் நிற்காதவரை அதனை திருப்பிக் கொடுக்க மாட்டார்கள். இதன் காரணம், தங்களை எல்லாத பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது பொய் கூறுகிறான். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 75வது வசனம். யூதர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பரப்பணுண்டு எதுலையுமே தீவிரம் காட்டல. ஆனா அதுக்கு மாறா ஜோசியம் பார்ப்பது, சூனியம் செய்வது, மந்திரிப்பது, பஞ்சாங்கம் பார்ப்பது போன்றவற்றையே தங்களது குல தொழிலாகவும் மத சடங்காகவும் செய்தாங்க. இந்த செயல்களின் மூலம் தாங்களே கல்விமான்கள், ஆன்மீக தலைவர்கள், சிறப்பிற்குரியவர்கள் என்று கருதிக்கிட்டாங்க. பொருளீட்டும் வழிகளில் மிகுந்த திறமை பெற்றவர்களா இருந்தாங்க. இவர்கள் தானியங்கள், பெரித்தங்கனி, மது வகைகள், துணிமணிகள் என அனைத்து வியாபாரங்களையும் தங்களது ஆதிக்கத்துல வச்சிருந்தாங்க. ஆடைகளையும் வித்துக்களையும் மது வகைகளையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து மதீனாவிலிருந்து பேரித்தம் பழங்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. மேலும் பல தொழில்களும் வியாபாரங்களும் அவர்கள் கைவசமே இருந்துச்சு. பொதுவாக அரபியர்கள் மூலம் பெரும் லாபங்களை அடைஞ்சாங்க. வட்டி அவர்களின் குலத்தொழிலாக இருந்துச்சு. கவிஞர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவும் மக்களிடம் பெயர் பெற வேண்டும் என்பதற்காகவும் பெரும் கடன்களை வாரி வழங்கினாங்க. இதற்கு பகரமாக அரபு தலைவர்களின் தோட்டங்களையும் விவசாய நிலங்களையும் அடமானமாக வைத்து கொடுப்பாங்க. பின்பு அரபு தலைவர்களால் அந்த கடன்களை அடைக்க முடியாமல் போன போதே அவர்களே அந்த தோட்டங்களுக்கும் நிலங்களுக்கும் உரிமையாளர்களாகி விடுவாங்க. யூதர்கள் சதித்திட்டம் தீட்டுவதிலும் அரபுகளின் ஒற்றுமையை குலைப்பதிலும் குழப்பங்களை உண்டு பண்ணுவதிலும் தீவிரம் காட்டினாங்க. தங்களை சுற்றியுள்ள அரபு கோத்திரங்களுக்கிடையில் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் சூழ்ச்சிகளை செய்து சண்டைகளையும் போர்களையும் தூண்டிவிட்டாங்க. இவர்களின் இந்த சதியால அரபிகளுக்கு மத்தியில எப்போதுமே போர் நடந்துகிட்டே இருக்கும். சில சமயம் போர் அணையும் நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த யூதர்களின் விரல்கள் மீண்டும் புதிதாக போரின் நெருப்பை தூண்டுவதற்கு அசைய தொடங்கும். போர் சூடு பிடித்து கொண்டால் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த அப்பாவி அரபியர்களுக்கு ஏற்படும் அழிவையும் நாசத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. போருக்கு தேவையான பொருளாதார வசதி குறைந்து அரேபியர்கள் போரை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பாங்களாம். இது போல சூழ்ச்சிகளால் யூதர்கள் 2 விதமான பயன்களை அடைஞ்சாங்க. 1, யூதர்கள் தங்களின் தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டாங்க. 2, வட்டியை பரவலாக்கி தங்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்தினாங்க. மதீனாவில யூதர்களில் 3 கோத்திரத்தினர் இருந்தாங்க. முதலாமானவங்க கைனுகா கோத்திரத்தினர். இவர்கள் கஸ்ரஜ் கிளையினரின் நண்பர்கள். இவர்களது வீடுகள் மதீனாவிற்குள் இருந்தன. 2ஆமானவர் நலீர் கோத்திரத்தினர். இவர்களும் கஸ்ரஜ்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்க. இவர்களது வீடுகள் மதீனாவின் சுற்றுப்புறங்களில் இருந்துச்சு. 3ஆமானவங்க குரைலா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க அவுஸ் கிளையினரின் நண்பர்கள். இவர்களுடைய வீடுகள் மதீனாவின் சுற்றுப்புறங்கள்ல தான் இருந்துச்சு. இந்த யூதர்கள் தான் அவுஸ் கஸ்ரஜ் கிளையினருக்கிடையே போர மூட்டிவிட்டே இருப்பாங்க. புஆஸ் யுத்தத்தில் இந்த யூதர்களும் கலந்து கொண்டாங்க. அதாவது ஒவ்வொரு யூத கோத்திரத்தினரும் அவுஸ் கஸ்ரஜ்களிடம் தங்களது நண்பர்களுக்கு உதவ போரில் கலந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இனத்துல அனுப்பப்படலங்கிறதுனால யூதர்கள் இஸ்லாமின் மீது கடும் கோபமா இருந்தாங்க. இவர்களுடைய இனவரி இவர்களது அறிவையும் சிந்தனையையும் மழுங்க செஞ்சிச்சு. அதனால அரபியர்களின் இறை தூதர் அனுப்பப்பட்டத அவர்களால் சகித்து கொள்ளவே முடியல. ஆனா இஸ்லாமிய அழைப்பு பணி இனவெறிகளுக்கும் அற்ப உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டதாகும். இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது ஒரு சீர்திருத்தமும் தூய்மையும் ஒழுக்கமும் நிறைந்த பணியா இருந்துச்சு. இந்த பணி பல இனத்தவர்களின் உள்ளங்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துச்சு. விரோதம் மற்றும் கோபத்தின் நெருப்பை அணைச்சிச்சு.
எல்லா நிலைகளிலும் எல்லா செயல்களிலும் நம்பகத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும்னு ஹலாலான தூய்மையானதை உண்ண வேணும் என்பதையும் வலியுறுத்துச்சு. இதனால யூதர்கள் சிந்திக்க தொடங்கினாங்க. அரபியர்கள் இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மத்தியில ஒற்றுமை ஏற்பட்டுடும், தங்களுடைய சதி திட்டத்திலிருந்து தப்பிச்சிடுவாங்க, தங்களது வியாபாரங்கள் நலிந்து போயிடும், தங்களின் பொருளாதாரத்தின் மூலதனமாகிய வட்டி தொழிலையே இழந்துருவோம்னு யோசிச்சாங்க. மேலும் இந்த அரபியர்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சுன்னா வட்டியின் மூலம் அவங்க கிட்டேந்து அபகரித்த சொத்துக்களையும் தோட்டங்களையும் நிலங்களையும் திரும்ப வாங்கிக்குவாங்கன்னு இவங்க பயந்தாங்க. இத பற்றின ஒரு சம்பவத்தை உம்முல் முஹ்மினீன் சஃபியார் அலி அறிவிக்கிறாங்க. நான் எனது தந்தைக்கும் தந்தையின் சகோதரனுக்கும் பிரியமான பிள்ளையா இருந்தேன். அவர்களின் எல்லா பிள்ளைங்களோடையும் நானும் இருந்தனா என்னை தூக்கி கொஞ்சுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து குபாவில் அம்ரு இப்னு அவுஃப் கிளையாரின் வீட்டில் தங்கியிருக்கும் போது அதிகாலையில எனது தந்தை ஹை இப்னு அக்தபும் என் தந்தையின் சகோதரர் அபு யாசிர் இப்னு அக்தபும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சூரியன் மறையும் வரை பேசிட்டு இருந்தாங்க. அவர்கள் திரும்பி வீட்டிற்கு வரும்போது முகம் வாடியவர்களாகவும் களைத்தவர்களாகவும் மிகவும் சோர்ந்தவர்களாகவும் வந்தாங்க. எப்போதும் போல உற்சாகத்தோடு நான் அவர்களிடம் ஓடி போனேன். ஆனா அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த கவலையினால அவர்கள் எவரும் என்னை திரும்பி கூட பார்க்கல. சிறிய தந்தை சொன்னாரு, இவர் அவர்தான், அதாவது நாம் இப்போது சந்தித்தவர் நமக்கு தௌராத்தில் இறை தூதர் என்று அறிவிக்கப்பட்டவர்தான். எனது தந்தை சொன்னாரு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்க சொன்னது சரிதான்னு சொன்னாரு. அதற்கு சிறிய தந்தை, அவரை உமக்கு நன்றாக தெரியுமா, உன்னால் அவர்தான் என்று உறுதியாக கூற முடியுமான்னு கேட்டாரு. அதற்கு எனது தந்தை ஆம்டு சொன்னாரு. அதற்கு சிறிய தந்தை, அவரை பற்றி உனது உள்ளத்தில் என்ன இருக்கின்றதுன்னு கேட்டாரு. அதற்கு என்னுடைய தந்தை, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை அவரிடம் பகைமை கொள்வேன். இவ்வாறு சஃபியார் அலி யகுதியாக இருந்த தனது தந்தையின் மனநிலையை பற்றி விவரிக்கின்றார்கள். இதற்கு அப்துல்லா இப்னு சலாம் அலி இஸ்லாமை தழுவிய போதே நடந்த நிகழ்ச்சியையும் சான்றா சொல்றாங்க. அப்துல்லா இப்னு சலாம் பெரிய யூத ஃபாதரியரா இருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில நஜ்ஜார் கிளையினரிடம் வந்து தங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிஞ்சோன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டாரு. அந்த கேள்விக்கான பதில ஒரு நபியை தவிர வேற யாராலும் விடையளிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய பதில சரியா கூறியத கேட்ட அப்துல்லா அதே இடத்துல அதே சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று இஸ்லாம தழுவினாரு. பின்பு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யூதர்கள் முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்குரியவர்கள், நான் இஸ்லாமை தழுவியது அவர்களுக்கு தெரிந்தா என்ன பற்றி அவதூறு கூறுவார்கள், அதனால நான் அதை மறைத்துக் கொள்கிறேன் சொல்லி என்ன பற்றி அவர்களிடம் நீங்கள் விசாரியுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை வரவழைத்தாங்க. அப்துல்லா இப்னு சலாம் அலி அறைக்குள் மறைந்து கொண்டாங்க. யூதர்கள் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா எத்தகைய மனிதர்னு கேட்டாங்க. அதற்கு அவர்கள், எங்களின் மிக அறிந்த மார்க்க மேதை, மேலும் எங்களின் மிக அறிந்த மார்க்க மேதையின் மகனாவார். அவர் எங்களில் மிக சிறந்தவன் மகனாவார். அவர் எங்களின் தலைவர், எங்களின் தலைவன் மகனாவார். அவர் எங்களின் மிக மேலானவர், மிக மேலானவனின் மகனாவார். அவர் எங்களில் மிக உயர்ந்தவனின் மகனாவார் என்றே கூறினாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லா இப்னு சலாம் முஸ்லிமாகிவிட்டால் நீங்கள் அவரை பற்றி என்ன சொல்வீர்கள் என்றார்கள். அதற்கு யூதர்கள், அல்லாஹ் அதிலிருந்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்று 2 அல்லது 3 முறை கூறினார்கள். அப்போது அறையிலிருந்து வெளியேறி, அல்லாஹுவை தவிர இறைவன் வேறு இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என நான் சாட்சி கூறுகிறேன் என்று அப்துல்லா இப்னு சலாம் அலி கூறினார். இதனை கேட்ட யூதர்கள், இவன் எங்களில் மிக கெட்டவன், மேலும் கெட்டவனின் மகன் என்றனர். மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது, அறையில் இருந்து வெளியேறிய அப்துல்லா இப்னு சலாம் அலி யூதர்களை பார்த்து, ஓ யூத சமூகமே, வணக்கத்திற்குரிய ஏக இறைவனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் தூதர் என்று உங்களுக்கு நன்கு தெரியும். அவர் உண்மையான மார்க்கத்தையே உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று கூறினார். அதற்கு இந்த யூதர்கள், இல்லை, நீ பொய் கூறுகிறாய் என்று கூறினர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதினாவில் நுழைந்த முதல் நாளிலேயே யூதர்களிடம் பார்த்த முதல் அனுபவமாகும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்த உள்நாட்டு விவகாரங்களும் நிலைகளுமா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.